ஏங்க ஏற்கனவே கள்ளச்சாராயத்துக்கு வந்து சட்டத்துல பிரிவு இல்லையா? அதற்கான தண்டனைகள் எல்லாம் நீங்க ஒழுங்கா குடுத்திருந்தாலே இன்னைக்கு இது இருந்திருக்காது. இந்த மாதிரி செயல்கள் அப்படிங்கிறதுல திமுக பூஜ்யமாகத்தான் இருந்திருக்காங்க. நீங்க வந்து இந்த மாதிரி நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம், 24 மணி நேரத்துல நடவடிக்கை எடுத்தோம், இவங்களை பணியிடை நீக்கம் செஞ்சோம், இந்த பணியிடை நீக்கம் பண்றது, இங்க இருந்து அங்க இடமாற்றம் செய்யறது, இதெல்லாம் வந்து ஒரு தண்டனையே கிடையாது. இன்னைக்கு வந்து ஒரு சொட்டு கூட ஆல்கஹால் அருந்தாத மக்களும் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அவர்களும் வரி பணம் செலுத்துறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த வரி பணத்தை எடுத்துதான் நீங்க 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்க. நீங்க என்ன பண்ணிருக்கலாம்? அதற்கு பதிலா அங்க இருந்த அதிகாரிகளுடைய பணம், சொத்து அதையெல்லாம் எடுத்து அவர்களுக்கு நீங்க 10 லட்சம் இல்ல என்ன வருதோ அதை கொடுக்கலாம். அல்லது ஆளுங்கட்சியோட தவறாக உணர்ந்து அவருடைய கட்சி நிதி, திமுகவுடைய கட்சி நிதியிலிருந்து எடுத்து எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். இன்னைக்கு பல்வேறு விதமான இயற்கை பேரிடர் மரணங்கள்லாம் ஏற்படும் போது கூட 3 லட்சம் ரூபாய்ங்கிறது தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இதற்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கும் போது இன்னொரு ஆங்கிள் பார்க்கும்போது அதை ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கு.